ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல டவுன் ஹில் டிரைவிங் பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம போன வீடியோல ஏலகிரிக்கு வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ அப்பீல் வீடியோ பத்தி நான் போட்டிருந்தேன். ரெனால்ட் டிரைவர் காரை வச்சு, அதாவது 3 சிலிண்டரை வச்சு நம்ம ஏறி காட்டிட்டோம். 4 மெம்பர்ஸோட டிரைவ் பண்ணோம். ஸோ அப்பீல்ல எப்படிலாம் டிரைவ் பண்ணணும், பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா மலையில நம்ம என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், எப்படி பொறுமையா போகணும் பத்தி நம்ம வந்து டிரைவிங் பத்தி பார்த்தோம் போன வீடியோல. இப்போ நம்ம இந்த வீடியோல ஏலகிரியில இருந்து கீழே மலை அடிவாரத்துக்கு போறதுனால டவுன் ஹில்ல நம்ம எப்படி இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை பண்ணி சேஃபா கீழே இறக்கணும், பிளஸ் டவுன் ஹில்ல நம்ம எந்த கியரை செலக்ட் பண்ணி டிரைவ் பண்ணணும் பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல பார்த்துடலாம். ஆனா வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டவுன் ஹில்ல இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 4th கியர் 5th கியர் போடக்கூடாது. இப்போ பாருங்க, அவ்வளோதான். இப்போ டவுன் ஹில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா 3rd கியர். இப்போ 3rd கியர் போட்டு நான் ட்ரைவ் பண்ண போறேன். தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும் பிரேக் அப்ளை பண்ணா போதும். ஏன்னா இங்க ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக் இருக்கு. ஏறி இறங்கிட்டோம். இப்போ பாருங்க, நான் 3rd கியர் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த வளைவுகள்ல நான் திரும்பும் பொழுது 2nd கியர் போட்டுப்பேன். இப்போ 3rd கியர் போட்டு நான் லைட்டா ஆக்சிலேட்டர் ஹெவியா பண்ணல, லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து நான் போயிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் இருட்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கிறேன்னாக்கா பார்க்கிங் லைட்டை ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது ஹசர் லைட் கிடையாது, பார்க்கிங் லைட். இப்போ நான் பாருங்க, ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டேன். 3வது கியர்ல தான் வண்டி போகுது, சல்லுன்னு போகுது பாத்தீங்களா. இப்போ பிரேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றேன். இப்போ கிளச்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணி 2nd கியர் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல கொண்டை ஊசி வளைவு. இப்போ ஸ்டேரிங் பாருங்க, நான் என்னுடைய ஸ்டைல்ல திருப்புறேன் ஸ்டேரிங்க. அவ்வளவுதான், திரும்பியாச்சு. இப்போ அகைன் 3rd கியர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டேன். வண்டி சல்லுன்னு போயிட்டு இருக்கு. இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட தான் போயிட்டு இருக்கு. இன்ஜின் பிரேக்கிங் இல்லைனாக்கா இதை விட இன்னும் வண்டி வேகமா போகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா பெட்ரோலை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ நியூட்ரலை போட்டுட்டு வண்டியை ஓட்டுவாங்க. ஸோ அப்படி நியூட்ரலை போட்டு வண்டியை ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டுறதா இருந்தால் சீக்கிரமாக வண்டி உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்துடும். எப்பவுமே மலையில இருந்து கீழே இறங்கும் பொழுது கியர்ல தான் இருக்கணும் வண்டி. இப்ப இந்த இடத்துல பாருங்க, தடுப்பு சுவர் இருக்குங்களா, இந்த இடத்துல கேப் இல்லை. ஸோ முன்கூட்டியே நான் கணிச்சிட்டேன் அந்த பஸ் வரும்பொழுது. அதனால நான் என்ன பண்ணிட்டேனாக்கா ஓரமா சைட்ல நிப்பாட்டிட்டேன் அந்த பஸ் போற வரைக்கும். ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். ஏதோ ஒரு கேப் வருது, அந்த கேப்புக்குள்ள நம்மளுடைய வண்டி போகுமா போகாதா, இல்ல நிப்பாட்டி இல்லாமா, ஸ்லோவா போகணுமா, அது வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணிக்கணும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே. இப்போ பாருங்க, 3வது கியர்ல வண்டி எவ்வளவு வேகமா போகுது பாத்தீங்களா. இப்போ நான் ஆக்சிலேட்டரும் பண்ணல, ஆக்சிலேட்டர் பண்ணாமலேயே வண்டியை டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வண்டி ரொம்ப வேகமா போறதுனால நான் என்ன பண்ண போறேன், 2nd கியர் மாத்த போறேன். இப்போ வண்டி 2nd கியர்ல இருக்கு. இப்போ நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட வண்டி இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது இன்ஜின் பிரேக்கிங்னா என்னன்னாக்கா, நீங்க பிரேக் போடவே தேவையில்லை, அந்த அளவுக்கு தேவைப்படாது பிரேக் போட. நீங்க 2nd கியர்ல போறதுனால இன்ஜின் பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்குறனாக்கா இன்ஜின், அதாவது டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னாக்கா இன்ஜினை இழுக்கும், பின்னாடி பின்னோக்கி இழுக்கும். ஸோ அப்போ முன்னாடி போற அந்த விசை பாத்தீங்கன்னாக்கா கம்மியாகும். ஸோ பின்னோக்கி இழுக்கிறதுனால முன்னாடி போற அந்த ஃபாஸ்ட் வந்து கம்மியாகும். இப்போ முன்னாடி போயிட்டு இருக்கிற அந்த ஷிஃப்ட் பாருங்க, பிரேக் பிரஸ் பண்ணிக்கிட்டே டிரைவ் பண்றாங்க. இப்படி பிரஸ் பண்ணிக்கிட்டே டிரைவ் பண்ணா, அப்பப்போ பிரஸ் பண்ணிக்கிட்டே டிரைவ் பண்ணா சீக்கிரமா டிஸ்க் வந்து ஹீட் ஆயிடும். தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும் பிரேக் பண்ணா போதுமானது. மற்றதெல்லாம் இன்ஜின் பிரேக்கிங்கே பார்த்துக்கும். இன்னும் நான் 2வது கியர்ல தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்.
இப்போ இந்த இடத்துல நான் 3வது கியர் போட்டால் என்ன ஆகும்? 3வது கியர் போட்டால் வண்டி இன்னும் சல்லுன்னு வேகம் எடுக்கும். இப்போ பாருங்க, நான் 3வது கியர் போட்டு காமிக்கிறேன். 3வது கியர் போட்டுட்டேன். இப்போ நான் எந்த பெடலையும் ப்ரெஸ் பண்ணலை. வண்டி பாருங்க போகும். வண்டி இப்போ ஸ்பீடாக போகும். வண்டி ரொம்ப வேகம் எடுக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் கியருக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ வளைவுகள் இந்த இடத்துல அதிகமாக இருக்கு. வண்டி இப்போ செகண்ட் கியர்ல தான் போயிட்டு இருக்கு. நம்ம அப்பீல்ல ஏறும் பொழுது எப்படி லேண்ட் டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி டவுன் ஹில் இறங்கும் பொழுதும் கூட லேண்ட் டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். செகண்ட் கியர் தான் போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா இங்க டவுன் ரொம்ப, அதாவது ரோடு ரொம்ப கீழே இறங்குது. ஸோ அதனால தேர்ட் கியர் போட்டா என்ன ஆகுது, வண்டி வேகம் எடுக்குது, ரொம்ப வேகம் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம செகண்ட் கியரை போட்டு டிரைவ் பண்றது ரொம்ப சேஃபானது. பிகினர்ஸ் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். பின்னாடியும் வண்டிங்க வந்துட்டு இருக்கு. அவங்க ஹாரன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பதட்டமாக தேவையில்லை. அவங்களுக்கு கேப் கிடைச்சா அவங்க ஓவர்டேக் அடிச்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் லைட்டா ஓரமா ஒதுங்கி வழி விட்டாலே போதும். இப்போ நம்ம இந்த ஷிஃப்ட்டை முடிஞ்சா இந்த ஷிஃப்ட்டை நம்ம ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் சேஃபா. இப்போ பாருங்க, நான் கிளச்சில் இருந்து கால் எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி பிளைண்டான ஏரியால ஓவர்டேக் அடிக்க கூடாது. ஆனா அந்த ஷேர் ஆட்டோ என்ன பண்ணுது, இந்த ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி பிளைண்டான ஏரியால வளைவுல ஓவர்டேக் அடிச்சுட்டு போகுது. வண்டி இப்போ செகண்ட் கியர்ல தான் இருக்கு. இப்போ கொண்டை ஊசி வளைவு வருதுங்களா, ஆல்ரெடி செகண்ட் கியர்ல இருக்கு. இப்போ வண்டியோடைய வேகம் 30க்கு மேல இருக்கு. அதனால நான் பிரேக் போட்டு லைட்டா பிரேக் போட்டு வண்டியோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி இப்போ நான் கிளச்சை பிரஸ் பண்றேன். செகண்ட் கியர் ஆல்ரெடி வண்டி செகண்ட் கியர்ல இருக்கு. இப்போ இந்த நேரத்துல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா ஒன்லி ஸ்டேரிங் கண்ட்ரோல். கரெக்டான நேரத்துல நம்ம ஸ்டேரிங்கை திருப்பணும். ஆப்போசிட் லைன்ல வண்டி ஏறிடக்கூடாது. இப்போ தேர்ட் கியர். இப்போ கிளச்சில் இருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இன்ஜின் பிரேக்கிங்ல, அதாவது இப்போ நான் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ இருங்க. இப்போ கொண்டை ஊசி வளைவு வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன், செகண்ட் பிரேக் போடுறேன், செகண்ட் கியரை போடுறேன், ஹாரன் அடிக்கிறேன், பொறுமையா காரை திருப்புறேன். இப்போ நான் கிளச்சில் இருந்தும் கால் எடுத்துட்டேன். ஆக்சிலேட்டர் லைட்டா பண்றேன். ஓகே, செகண்ட் கியர்ல போயிட்டு இருக்கு. இப்போ தேர்ட் கியர். இப்போ வண்டி இன்ஜின் பிரேக்கிங், இதோ பாருங்க. இப்போ வண்டி இன்ஜின் பிரேக்கிங்ல போயிட்டு இருக்கு. ஆக்சிலேட்டர் கொடுக்கல. ஆக்சிலேட்டர் கொடுக்காம இருந்தா என்ன ஆகும், அந்த இடத்துல இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகும். ஸோ இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகும் பொழுது என்ன ஆகும், இந்த இடத்துல இன்ஜினுடைய நாய்ஸ் அதிகமாக கேட்கும். கேபின்களை இன்ஜின் கதரும், அதாவது கத்துற மாதிரி இருக்கும். இன்ஜின் ரொம்ப ஹெவியா பிரீத் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இன்ஜின் பிரேக்கிங். சரிங்களா? ஓகேங்களா, இப்போ இங்க ஒரு கொண்டை ஊசி வளைவு வருது. நான் பிரேக் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் லைட்டா. இப்போ பிரேக்ல இருந்தும் கால் எடுத்துட்டேன். கிளச்சும் நான் ப்ரெஸ் பண்ணல. இப்போ ஆக்சிலேட்டர் போடுறேன். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டேன். இப்போ இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் கியர்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ தேர்ட் கியர்ல போகும்போதே பாருங்க வண்டி எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குன்னு. வண்டி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50 km/h வேகத்துல கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா செகண்ட் கியர் போட போறோம். செகண்ட் கியரை போட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ண போறோம். கிளச்சை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்ஜின் பாருங்க எப்படி கதறுதுன்னு. எனக்கா இன்ஜின் பிரேக்கிங் இங்க அப்ளை ஆகுது. அதாவது வண்டியுடைய வேகத்தை ஸ்லோ பண்றதுக்கு இங்க டிரான்ஸ்மிஷனும் இன்ஜினும் உதவியாக இருக்கு நம்மளுக்கு. இப்போ வண்டி இப்போ செகண்ட் கியர்ல தான் இருக்கு. இப்போ
இப்போ நான் பிரேக் மட்டும் லைட்டா பிரஸ் பண்றேன். நான் இப்போ என்ன பண்ணேனாக்கா அந்த வெள்ளை கலர் கார் அந்த வோல்க்ஸ்வாகனுக்கு வழி விட்டுட்டேன். லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு நான் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி அவருக்கு வழி விட்டுட்டேன். ஏன்னா விட்டுட்டே இருந்தோம்னாக்கா பின்னாடியே வந்துட்டே இருந்தாருனாக்கா ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வண்டி செகண்ட் கியர்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல தேர்ட் கியர் மாற்றலாம். தேர்ட் கியர் மாற்றி நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆக்சிலேட்டர்லேயே மேக்ஸிமம் கொடுக்க தேவையே இல்லை. இந்த மாதிரி ஏரியாவில் பிரேக் வெர்சஸ் கிளச் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாருங்க, நான் ஆக்சிலேட்டர் பண்ணல, வண்டி போயிட்டு இருக்கு. 3வது கியர். நான் ஸ்டேரிங்கை மட்டும் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். தேர்ட் கியர் வித்தவுட் ஆக்சிலரேட்டர். இப்போ இங்க வளைவு இருக்கிறதுனால லைட்டா பிரேக் அப்ளை பண்றேன். பிரேக் மட்டும் அப்ளை பண்றேன். இப்போ பிரேக்ல இருந்து கால் எடுத்தாச்சு. வித்தவுட் ஆக்சிலேட்டர்ல வண்டி கீழே இறங்கிட்டு இருக்கு, இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட. இதே வண்டியில லோட் அதிகமாக இருக்கு, அது ஒரு பெரிய எம்பிவி லைக் இனோவா கிறிஸ்டா, மராஜோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா, லோடு அதிகமாக இருக்கிற சமயத்துல நீங்க செகண்ட் கியரை போட்டு இறங்குறதே சேஃப். இப்போ இந்த இடத்துல கிளட்சை போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நான் ஆக்சிலேட்டர் பண்றேன். இப்போ செகண்ட் கியர், இப்போ தேர்ட் கியர். இப்போ ஆக்சிலேட்டர்ல இருந்து நான் காலை எடுத்துட்டேன். இப்போ பின்னாடி ஒரு ஷேர் ஆட்டோ என்னை ஓவர்டேக் அடிக்கிறதுனால நான் அவருக்கு போக விட்டுட்டேன். ஏன்னா இது வளைவு, பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால ஆப்போசிட்ல ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த ஷேர் ஆட்டோவும் அந்த வெஹிக்கிளும் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிடும், அதாவது ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ அதனால நான் பொறுமையாக அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 3வது கியர்ல தான் வண்டி போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்கு. ரோடு ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் நான் 4th கியரை இங்கே அப்ளை பண்ணல. தேர்ட் கியர் மட்டும் தான் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்கேன். ஏன்னாக்கா நம்ம தேர்ட் கியர்லயே பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 38 இருந்து 40 km/h ஸ்பீட்ல வண்டி போயிட்டு இருக்கு. நம்ம 4th கியர் போட்டோம்னாக்கா கண்டிப்பா 60 km/h ஸ்பீட்ல கீழே இறங்கும். ஸோ அப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது வண்டி நிற்கும். பட் இருந்தாலும் என்ன ஆகணுமாக்கா, டிஸ்க் ரொம்ப சூடாயிடும். இப்போ கொண்டை ஊசி வளைவு, ஹாரன் கொடுத்தாச்சு, அந்த சைடு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டேரிங்கை மட்டும் ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய லேனுக்குள்ளேயே நான் திருப்பிட்டு இருக்கேன். திருப்பியாச்சு. இப்போ செகண்ட்ல இருந்து தேர்ட் கியர் போட்டாச்சு. இப்போ முன்னாடி பாருங்க, ஆப்போசிட்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துட்டு இருக்கு. ரோடு ஆல்ரெடி கொஞ்சம் குறுகலா தான் இருக்கு. இப்போ இந்த காம்பவுண்ட் செவருக்கும் இடிக்காம அந்த பஸ்லயும் டச் ஆகாம நம்ம இப்போ அந்த இருக்கிற கேப்ல டிரைவ் பண்ணணும். நான் போற வேகத்திலே அப்படியே போயிட்டேன். எனக்கு நல்லா தெரியும், லெஃப்ட் சைட்லயும் கேப் இருக்கு, ரைட் சைட்லயும் கொஞ்சமா கேப் இருக்கு. நம்ம கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ண என்ன ஆகும்னாக்கா, ஃப்ரண்ட்ல இருக்கிற போனட் லெஃப்ட் சைடு பகுதி பாத்தீங்கன்னாக்கா அந்த காம்பவுண்ட் செவர் மேல டச் ஆயிடும். கரெக்டா ஜட்ஜ் பண்ணி நம்ம இந்த இடத்துல டிரைவ் பண்ணணும். இப்போ தேர்ட் கியர் போட்டிருக்கேன். தேர்ட் கியர்ல வண்டி கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு 4th கியருக்கும் 5th கியருக்கும் வேலையே கிடையாது. இப்போ இங்க ஒரு கொண்டை ஊசி வளைவு, ஹாரன் கொடுத்துட்டேன். நான் திரும்பி பாக்குறேன், இந்த சைடு எந்த வண்டியும் வரல. நான் என்ன பண்றேன்னாக்கா, பொறுமையா அப்படியே திருப்புறேன். என்னுடைய லேனுக்குள்ளேயே நான் திருப்புறேன். திருப்பும் பொழுது பக்கத்துல காம்பவுண்ட் சேவர் இருக்கு. அந்த காம்பவுண்ட் சேவர்ல நம்மளுடைய வண்டி டச் ஆகாம நம்ம திருப்பணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் வளையுது, லெஃப்ட் சைடு வளையுது. நம்ம ஹாரன் கொடுத்து லைட்டா பிரேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. பொறுமையா தேர்ட் கியர்லயே போலாம். இப்போ நான் ஆக்சிலேட்டர் லைட்டா கொடுக்குறேன். இப்போ ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தாச்சு. மூணாவது கியர்ல கீழே இறங்கிட்டு இருக்கேன்.
இந்த இடத்துல நான் பிரேக் அப்ளை பண்ணல. ஏன் பிரேக் அப்ளை பண்ணலனாக்கா ஆஸ் யூஷுவல் இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட நான் கீழே இறங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால நம்ம இங்க பிரேக் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும் பிரேக் அப்ளை பண்ணால் போதுமானது. ஸோ இதனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னாக்கா, பிரேக் நம்ம அடிக்கடி அப்ளை பண்ண சமயத்துல பிரேக் சூடாகாது, பிரேக்குடைய லைஃபும் அதிகமாக இருக்கும். பட் இதுல என்னன்னாக்கா ப்ராப்ளம், கொஞ்சம் இன்ஜின் கதறதுனால மைலேஜ் கொஞ்சம் டிராப் ஆகும். பட் நம்மளுக்கு இந்த இடத்துல மைலேஜ் முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம். ஸோ அதனால இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட கீழே இருக்கிறது பெட்டர். நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் பிரேக் அப்ளை பண்றேன். இப்போ கிளச்சை பிரஸ் பண்ணி செகண்ட் கியரை போட்டுட்டேன், ஹாரன் கொடுத்துட்டேன். பொறுமையா ஆக்சிலேட்டர் கொடுத்து நான் என்னுடைய லேனுக்குள்ளேயே திருப்பிட்டேன் வண்டியை. உங்களுக்கு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னாக்கா பிகினர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கூட நீங்க திரும்பிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு திரும்பும் பொழுது வண்டி ரொம்ப ஸ்லோ ஆயிடும். நீங்க அப்பீல்ல ஏறும் பொழுது ஆச்சு கொண்டை ஊசி வளைவுல ஃபர்ஸ்ட் கியர் போட்டு திருப்பிக்கோங்க. இந்த டவுன் ஹில்ல இறங்கும் பொழுது நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு திருப்பினா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால நீங்க செகண்ட் கியர்லயே மெயின்டைன் பண்ணி திருப்ப கத்துக்கோங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஹில்ஸ்ல டிரைவ் பண்றது. பட் நம்ம ப்ராப்பரா கியரை சூஸ் பண்ணி ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணி லேண்ட் டிசிப்ளினை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி பிளைண்ட் ஸ்பாட்ஸ்ல நல்லா ஹாரன் கொடுத்து ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள்ஸோடைய ஸ்பீடு அண்ட் அவங்களுடைய டைரக்ஷன்ஸை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கேப்ஸ் காம்பவுண்ட் சேவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் சேவருக்கும் முன்னாடி வந்துட்டு இருக்கிற வண்டிக்கும் நடுவில் நம்மளுடைய கார் போகுமா, கேப் இருக்கா, அந்த கேப்பை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும். செகண்ட் கியரை போட்டுட்டேன், நான் திரும்பி பார்த்துட்டேன், எந்த ஒரு வெஹிக்கிளும் வரலை. அதாவது முக்கியமாக பஸ் லாரி எதுவுமே வரலை. நான் என்னுடைய லேனுக்குள்ளேயே நான் வண்டியை திருப்புறேன், பொறுமையாக திருப்புறேன். மழை பெய்யற மாதிரி இருக்கு. இப்போ இங்க பாருங்க, ஸ்பீட் லிமிட் 30 km/h போட்டிருக்கு. எதுக்கு? லாரிக்கு போட்டிருக்கு. காருக்கு 40 km/h வேகம் தான் போட்டிருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, கார்லாம் இருக்கட்டும், சீக்கிரமா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு வேகமா ஓட்டிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 50 இருந்து 60 km/h வேகத்துல போறாங்க. நான் ஆக்சிலேட்டர்லயே கால் வைக்கல, வண்டி அதுவா போயிட்டு இருக்கு. இப்போ நான் தேர்ட் கியர்ல தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் நியூட்ரல்ல போட்டு டிரைவ் பண்ணி இருந்தால் வண்டி இன்னும் இதை விட வேகமா போயிருக்கும். ஆனா கார் என்னால கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முடிஞ்சிருக்காது. இப்போ நம்ம இந்த கொண்டை ஊசி வளைவுல திருப்ப போறோம் பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு திருப்பணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பயமா இருந்தா ஃபர்ஸ்ட் கியரை போட்டுக்கோங்கன்னு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டா கார் ரொம்ப உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும், கண்ட்ரோல் மிஸ் ஆகவே ஆகாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கியர்ல தான் நான் திருப்பிட்டு இருக்கேன். கரெக்டா என்னுடைய லேனுக்குள்ளேயே வச்சு நான் திருப்புறேன். கேமரா வியூல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. கரெக்டா நான் என்னுடைய லேனுக்குள்ளேயே திருப்பிட்டேன். ஸோ பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கியர்ல திருப்பும் பொழுது வண்டி ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கீழே இறங்கும் பொழுது மேக்ஸிமம் செகண்ட் கியர் போட்டு திருப்பிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க கேமரா வியூல நல்லா பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு திருப்பினா என்ன ஆகும், வண்டி நல்லா உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும், பட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குனாக்கா ஃபர்ஸ்ட் கியர்லயே கொண்டை ஊசி வளைவுல திருப்பிக்கோங்க வண்டியை. அதாவது பிகினரா இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் ஓட்ட பழக நீங்க செகண்ட் கியர்லயே திருப்புறதுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். பட் எந்த சுச்சுவேஷன்லயும் தேர்ட் கியர் போட்டு நீங்க திருப்பக்கூடாது, கார் கண்ட்ரோல் மீறிடும். கரெக்டா நான் லேண்ட் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி நான் கரெக்டா லெஃப்ட் சைட் காம்பவுண்டை ஜட்ஜ் பண்ணி நான் அந்த காம்பவுண்ட் மேல உரசாம கரெக்டா என்னுடைய லேனுக்குள்ளேயே நான் ட்ரை பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். பாருங்க, நான் ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி போற கார் கண்டிப்பா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 4th கியர் போட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் கியர் இன்ஜின் பிரேக்கிங். இப்போ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது, அதனால நான் பிரேக் அப்ளை பண்றேன். ஸோ எந்த இடத்துல பிரேக் அப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டா பிரேக்கை அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இங்க ஒரு கொண்டை ஊசி வளைவு.
செகண்ட் கியர் போட்டிருக்கேன். டக்குன்னு திருப்பி நான் ஆக்சிலேட்டர் பண்ணி இப்போ நான் தேர்ட் கியர் போட்டுட்டேன். இப்போ நான் ஸ்டேரிங்கை திருப்பினது என்னுடைய ஸ்டைலில் திருப்பினேன். எப்போவுமே நான் ஸ்டேரிங் இப்படி தான் திருப்புவேன் கொண்டை ஊசி வளைவில். பட் இப்படி திருப்பும் பொழுது ஸ்டேரிங் வந்து லூஸ் ஆகிடக்கூடாது. தட் மீன்ஸ் உங்களுடைய கிரிப்பு லூஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கறத நிப்பாட்டிட்டேன். பின்னாடி ஒரு பல்லினோ கார் வந்துட்டு இருக்கு. நான் அவருக்கு வழி கொடுத்துட்டேன். ஏன்னா நான் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். அவங்களை என்னை ஓவர்டேக் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹேண்ட் சிக்னல் காட்டி அவங்களுக்கு முன்னாடி போக சொல்லிட்டேன். நான் ஃபோர்த்து கியரே நான் போடலை. டவுன் ஹில்ல நான் ஃபோர்த்து கியரே சூஸ் பண்ணலை. செகண்ட் கியர் அண்ட் தேர்ட் கியர்ல தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தேர்ட் கியர்ல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த கொண்டை ஊசி வளைவுல பாத்தீங்கன்னாக்கா திருப்ப போறோம். செகண்ட் கியர் போட்டாச்சு. ஹாரன் கொடுத்துடணும். சில வண்டிங்க என்ன பண்ணும்னாக்கா நம்மளுடைய லேன்ல ஏறி திருப்புவாங்க. அப்போ நம்ம அவங்களுடைய லேன்ல ஆப்போசிட் லேன்ல திருப்பிக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பிக்கணும். சரிங்களா? செகண்ட் கியரை நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கொண்டை ஊசி வளைவுல செகண்ட் கியரை போட்டு திருப்பியாச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் தேர்ட் கியர் போட்டுட்டு ட்ரை பண்ணலாம். ரோட் நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. நான் நினச்சா ஃபோர்த்து கியர் போடுவேன். பட் ஃபோர்த்து கியர் போட மாட்டேன் இந்த இடத்துல. ஃபோர்த்து கியர் போட்டால் என்ன ஆகும்னாக்கா வண்டியோடைய வேகம் அதிகரிக்கும். ஸோ அப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணலாம். பிரேக் அப்ளை பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. பட் என்னன்னாக்கா டிஸ்க் ரொம்ப சூடாகும். கீழே இறங்குற வரைக்கும் அடிக்கடி நம்ம பிரேக்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னாக்கா பிரேக்குடைய டிஸ்க் வந்து சூடாயிடும். பிரேக்குடைய டிஸ்க் சூடாயிடுச்சுனாக்கா அப்புறம் பிரேக் பிடிக்காது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா கீழே இறங்கும் பொழுது தேர்ட் கியர், கொண்டை ஊசி வளைவுல இந்த வளைவுகள்ல செகண்ட் கியர், வண்டி ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கியர். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும் நீங்க பிரேக் போடணும். ஓகே, நாம இப்போ இந்த இடத்துல கொண்டை ஊசி வளைவுல திருப்ப போறோம். நான் செகண்ட் கியரை போட்டிருக்கேன். இப்போ பிரேக் அப்ளை பண்றேன். ஹாரன் நல்லா கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கிளச்சையும் அப்ளை பண்ணிட்டேன். பொறுமையா நான் இந்த இடத்துல திருப்புறேன். வண்டியை பொறுமையா திருப்புறேன். எவ்வளவு பொறுமையா திருப்ப முடியுமோ அவ்வளவு பொறுமையா நான் திருப்புறேன். பின்னாடியும் பாத்தீங்கன்னாக்கா பஸ் வருது. இந்த பஸ் வருது. जाता
இப்போ நம்ம பண்ண போறது டவுன் ஹில் டிரைவ். டோட்டலா இந்த ஏலகிரியில 14 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. சோ இதே மாதிரி ஏற்காடுலயும் ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. நீங்க ஏற்காடு எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். சோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம இந்த டவுன் ஹில்ல தேர்ட் கியரை போட்டு இறங்க போறோம். ஆனா இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ரோடோடைய அகலம் சில இடங்கள்ல அகலமா இருக்கு, ஆனா பல இடங்கள்ல குறுகலா இருக்கு. சோ ஆப்போசிட்ல ஒரு பஸ் வருது, இல்ல ஒரு கார் வருது, பெரிய சைஸ் கார் வருது அப்படின்னாக்கா அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல ஒட்டினாப்ல ஓட்டணும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் போனட் கண்டிப்பாக அந்த காம்பவுண்ட் செவுத்துல இடிச்சிரும் இல்ல உராசிரும். சோ அதனால வேகம் எடுக்காம கரெக்டா ஜட்ஜ் பண்ணி போறது நல்லது. இது முக்கியமா பிகினர்ஸ்க்கு சொல்றேன். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட் வரப்போகுது. அந்த பெண்டுடைய பேரு பேகன் வளைவு. கீழே இறங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்டு, மேல ஏத்துறவங்களுக்கு இதுதான் கடைசி ஹேர்பின் பெண்டு. ஸோ இப்போ இந்த பெண்டில் நான் வண்டியை திருப்பும் பொழுது கொஞ்சமா ஆப்போசிட் லைன்ல ஏறி திருப்புவேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதோ போறாங்களே அவங்க தான். ஸோ அந்த பைக் என் வண்டிக்கு லெஃப்ட் சைட்ல ஒட்னாப்ல வந்ததுனால அவங்களுக்கு நான் வழி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவங்க லெஃப்ட் சைட்ல ஓவர்டேக் அடிக்க போறாங்கன்னு. இப்போ நான் அவங்களுக்கு வழி விடாமலையோ இல்ல அவங்க வரது நான் கவனிக்காம ஹேர்பின் பெண்ட்ல நான் வண்டியை திருப்பி இருந்தா கண்டிப்பாக அந்த பைக் என் கார்ல டச் பண்ணி ஸ்கிராச் பண்ணியிருக்கும், இல்ல அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ எப்பவுமே வண்டியை டிரைவ் பண்ணும் பொழுது சைட் மிரர்ஸையும் சென்டர் மிரரையும் வாட்ச் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்க எந்த அளவுக்கு ரோடு குறுகலா இருக்கு. நான் சொன்னல பஸ்லாம் வந்தா ரோடு ரொம்ப குறுகலா இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைடுல பாருங்க அந்த போனட் அந்த செவுத்துல ஒராசர மாதிரி லைட்டா போதுங்களா, சின்ன கேப் தான். ஸோ அதெல்லாம் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி ஓட்டினாதான் அந்த பஸ்ஸுக்கும் இந்த செவுத்துக்கும் நடுவுல வண்டி உரசாம அழகா போகும். ஹேர்பின் பென்ஸ்ல எல்லாம் செகண்ட் கியரை போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் தேர்ட் கியர் போட்டிருக்கேன். ஏன்னா பெண்டு தாண்டியாச்சு. பெண்டு தாண்டினதுக்கு அப்புறம் நான் தேர்ட் கியர் போடுறேன். இப்போ இப்போ இந்த இடத்துல அகைன் ஒரு பெண்டு வருது. ஸோ அதனால நான் செகண்ட் கியரை போட்டேன். செகண்ட் கியரை போட்ட உடனே கிளச்சில் இருந்து கால் எடுத்துட்டு பிரேக் கண்ட்ரோல் பண்றேன். இப்போ லைட்டா கிளச்சை பிரஸ் பண்றேன். ஏன்னா கிளச்சை பிரஸ் பண்ணாம இருந்தாலும் இன்ஜின் ஆஃப் ஆயிடும். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு சமயத்துல இந்த டைம்ல நம்ம கிளச் பிரஸ் பண்ணாம இருந்தால் கண்டிப்பா இன்ஜின் ஆஃப் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த சமயத்துல மட்டும் கிளச்சை பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்ற டைம்ல கிளச்சை பிரஸ் பண்ணாதீங்க, பிரேக் கண்ட்ரோல் பண்ணுங்க. கிளச் பிரஸ் பண்ணாமல் இருந்தால்தான் இன்ஜின் பிரேக்கிங் ஒர்க் ஆகும். அதாவது இன்ஜின் வண்டியோடைய வேகத்தை குறைக்கும். ஸோ இன்ஜின் பிரேக்கிங் பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்காடு ஹில்ஸ் டிரைவ்லையும் இன்ஜின் பிரேக்கிங் பற்றி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்ஜின் பிரேக்கிங்னா என்ன, எப்படி இன்ஜின் பிரேக்கிங்கை வண்டியில் போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த இடத்துல என்னுடைய தம்பி வண்டி எங்கே நிப்பாட்டுங்கண்ணா அப்படின்னு சொன்னதுனால நான் நிப்பாட்டினேன். ஏண்டான்னு கேட்டதுக்கு எங்கே ஒரு 2 ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டான். இங்கே வேண்டாம், வேற ஒரு இடத்துக்கு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வண்டியை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டேன். அங்கே நான் வண்டியை நிப்பாட்டல. ஸோ நான் ஒவ்வொரு பெண்டிலையும் எவ்வளோ பொறுமையாக அழகாக திருப்புறேன் பாருங்க. வேகம் எடுக்கல. வேகம் எடுக்காம ஹேர்பின் பென்ஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் கியரை போட்டு கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக திருப்புறேன். எல்லா சைட் மிரர்ஸையும் சென்டர் மிரரையும் வாட்ச் பண்ணி. ஸோ ஆல் டைமும் நான் அலர்ட் மோட்ல இருக்கிறேன். என்னுடைய கண்கள் எப்போவுமே ஆன் தி ரோட்டில் தான் இருக்கு. இந்த ரைட் சைடில் பார்க்கறது, லெஃப்ட் சைடில் பார்க்கறது, சன்ரூஃப் இருந்தால் மேலே பார்க்கறது அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே என்னுடைய கண்கள் ரோட்டில் தான் இருக்கும். ஸோ 100% ரோட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு அலர்ட் மோட்ல ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்னா எது எப்போ வேணும்னாலும் நடக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால நீங்கள் டவுன் ஹில்ல ட்ரைவ் பண்ணும் பொழுதும் வண்டியில் பாட்டு போடாதீங்க. விண்டோவை கீழே இறக்கி விட்டுருங்க. மற்ற வண்டிகளுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கணும். ஜன்னலை மூடி இருந்தாலும் கேட்கும். பட் நீங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ணி ட்ரைவ் பண்ணால் ஹில்ஸில் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ
இந்த மாதிரி இடங்கள்ல நான் செகண்ட் கியர் போட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல போனா நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல. ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே வண்டி போயிட்டு இருக்கு. ஒன்லி பிரேக் கண்ட்ரோல் மட்டும் தான் இப்போதைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சிலேட்டர் மேலேயும் கால் வைக்கல, கிளச் மேலேயும் நான் கால் வைக்கல. வண்டி ரொம்ப ஸ்லோவா ஆனால் மட்டும் தான் நான் கிளச்சை பிரஸ் பண்ணுவேன். மற்றபடி இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட பிரேக் பண்ணி வண்டியோட வேகத்தை கட்டுப்படுத்தி ஆக்சிலேட்டர் கொடுக்காம நான் கீழே இறங்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னு நீங்க ரொம்ப பிரேக்கை பிரஸ் பண்ணி ஓட்டாதீங்க. பிரேக் சிஸ்டம் ஹீட் ஆகும். ஸோ பிரேக் சிஸ்டம் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்ஜின் பிரேக்கிங் நான் போட சொல்றேன். ஸோ இன்ஜினும் உங்க வண்டியோட வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுனால பிரேக்குக்கு 50% லோட் குறையும். இன்ஜின் 50% லோடு எடுத்துக்கும், பிரேக்குக்கு 50% லோட் குறையும். ஸோ பிரேக் சிஸ்டம் ஹீட் ஆகிறது தவிர்க்கப்படும். பிரேக் ஃபெயிலியரும் ஆகாது. ஸோ ஹில்ஸ்ல எப்படி எந்த இடத்துல என்ன கியரை போட்டு வண்டியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த நாலேஜ் உங்களுக்கு வரணும். போக போக வந்துடும் கண்டிப்பா. பிகினர்ஸ்க்கே இது எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த டாடா நேனோ கார் பாருங்க, வண்டியை ஓரமா நிப்பாட்டுறாங்க. ஆனா நிப்பாட்டுற முறை சரி இல்லை. ஏன்னா பாதி டயர் ஆன் ரோட்லயும் மீதி பாதி டயர் ஒயிட் கோடுக்கு வெளியிலையும் இருக்கு. ஸோ இப்போ என்னால் எப்படி போக முடியும்? அதனால வண்டியோடைய வேகத்தை குறைச்சி வண்டியை நிப்பாட்டிட்டேன். ஆப்போசிட்ல டாடா நெக்ஸான் வரதுனால அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணி போனதுக்கு அப்புறம் நான் வண்டியை திருப்பி ஸ்ட்ரைட்டா போக ஆரம்பிச்சேன். ஸோ நீங்க வண்டியை ஓரமா பார்க் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா பார்க் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் லெஃப்ட் சைட்ல ஓரமா ஒதுங்க போறேன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஹசார்ட் லைட்டை போட்டு விடுங்க. அதே மாதிரி நீங்க பார்க் பண்ணும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கார் உடம்பு, அதாவது கார் பாடி ஃபுல்லா ஒயிட் லைனுக்கு வெளியே இருக்கிற மாதிரி ஒரு ஏரியால பார்க் பண்ணுங்க. இதை விட நல்ல இடங்கள் இருக்கு வண்டியை பார்க் பண்றதுக்கு. பட் இந்த மாதிரி பார்க் பண்றதுங்கிறது இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். பகல் டைம்ல ஒண்ணும் இல்ல, நைட் டைம்ல தான் ரொம்ப டேஞ்சர். ஸோ வண்டியை நீங்க பார்க் பண்ணும் பொழுது சேஃபான இடத்துல சேஃபா பார்க் பண்ணுங்க, ஹசார்ட் லைட்ஸை போட்டு. கைஸ், இப்போ இந்த இடத்துல என் காருக்கு முன்னாடி 2 டூ வீலர்ஸ் போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன்? ஹாரனும் அடிக்கல, ஓவர் டேக்கும் பண்ணல. பொறுமையா அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் நான் ஹாரன் அடிக்கல அப்படின்னாக்கா, கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஹாரன் அடிச்சா டூ வீலர்ஸ் ஜர்க் ஆயிடுவாங்க, இல்ல பயந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஹாரன் அடிக்கிறீங்கனாக்கா தூரமா வந்துட்டு இருக்கும் பொழுதே ஹாரன் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன்ப்பா, வழி விட்டுருன்னு. அவங்க வழி இருந்தா வழி விட போறாங்க, வழி இல்லைனாக்கா பொறுமையா நம்ம அவங்க பின்னாடி போய் தானே ஆகணும். எந்த ஒரு அவசரமும் படக்கூடாது. ஸோ நான் ஹாரன் அடிக்கல, ஓவர் டேக் பண்ணல. எனக்கான டைம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்ட்ரைட் ரோடு வேணும், ஆப்போசிட்ல எந்த ஒரு வாகனமும் வரக்கூடாது. நான் பெண்டில் ஓவர்டேக் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் நான் இவங்க பின்னாடி பொறுமையா டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்கு, விசிபிலிட்டியும் கிளியரா இருக்கு, எந்த ஒரு வாகனமும் ஆப்போசிட்ல வரல. இந்த 2 டூ வீலர்ஸும் கொஞ்சம் ஓரமா தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஓவர்டேக் பண்ண போறதுனால அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறேன், லைட்டா ஒரு ஹார்ன் கொடுக்குறேன். ஸோ 2 டூ வீலர்ஸையும் சேஃபா நம்ம ஓவர்டேக் பண்ணியாச்சு. இன்னும் பாருங்க, ரோடு ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. ஸோ ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்கும் பொழுது தான் நம்ம ஹில்ஸ்ல ஓவர்டேக் அடிக்கணும், சேஃபா அடிக்கணும். ஸோ இதுக்காக தான் நான் பொறுமையா அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நம்மளுக்கான டைம் வரும், வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அர்ஜென்ட் பண்ணோம்னாக்கா அந்த இடத்துல விபத்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரோடா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நமக்கான டைம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் ரோட்லையும் பொறுமையா பொறுப்பா டிரைவ் பண்ணால்தான் விபத்து ஏற்படாம சேஃபா இருக்க முடியும். நீங்களும் சேஃபா இருக்க முடியும், மற்ற வாகன ஓட்டிகளும் மற்ற பொதுமக்களும் சேஃபா இருக்க முடியும். இப்போ நம்ம ஔவையார் வளைவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஏலகிரி ஹில்ஸ்ல ஔவையார் வளைவுங்கிறது 7வது வளைவு. கீழே இறங்குறவங்களுக்கும் சரி, மேல ஏறுறவங்களுக்கும் சரி, இதுதான் 7வது வளைவு, ஔவையார் வளைவு. ஸோ இப்போ நம்ம 7 ஹேர்பின் பென்ஸை தாண்டி வந்துட்டோம்.
இந்த கபிலர் வளைவை தாண்டி நம்ம ட்ரை பண்ணிட்டு வரும்பொழுது ரோடு நல்லா இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டா ஒரு மேடு இல்ல பள்ளம் இல்ல எதுவுமே இல்ல, ரொம்ப அழகா இருக்கு ரோடு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோர்த் கியர் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. எப்பவுமே செகண்ட் கியர் தேர்ட் கியர் இந்த 2 கியரை தாண்டி நீங்க ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் கியர் யூஸ் பண்ணவே கூடாது ஹில்ஸ்ல, சரிங்களா? ஒருவேளை நீங்க தேர்ட் கியருக்கு மேல ஃபோர்த் ஃபிஃப்த் யூஸ் பண்ணா வண்டியோட வேகம் அதிகரிக்கும். ஒரு சில சமயத்துல வண்டியோடைய கண்ட்ரோல் டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்துரும். ஸோ அதனால எப்பவுமே ஹில்ஸ்ல ரோடு ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் சரி தேர்ட் கியர் மட்டும் போட்டு டிரைவ் பண்ணிட்டு போங்க. நான் இப்போ என் வண்டியை ஓரமா ஒதுக்குறேன். எதுக்குனாக்கா அந்த வண்டிக்காக தான். அந்த கார் என் வண்டியை ஓவர்டேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன மாதிரி பொறுமையா போகல, கொஞ்சம் வேகமா போறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், வண்டியை ஓரமா ஒதுக்கி அவங்களுக்கு வழி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ரோட்ஸ்ல விட்டு கொடுத்து போகணும். நம்ம பொறுமையா போறோம் ஓகே, ஆனா மற்றவங்களும் நம்மள மாதிரி பொறுமையா போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கேள்விக்குறிதான். ஸோ அதனால மற்ற வாகனங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து டிரைவ் பண்ணணும். ஏன்னா அந்த வண்டியில டிரைவருடைய கையில தான் மற்ற உயிர்களுடைய வாழ்க்கை இருக்கு. அதனால பொறுமையா பொறுப்பா சேஃபா ஸ்லோவா வண்டியை ஓட்டுறது நல்லது. கைஸ் இப்போ நாங்கள் 9 ஹேர்பின் பென்ஸை தாண்டி வந்துட்டோம். ஆனால் வண்டி ஓட்டுற எனக்கு ஒரு பிரச்சனை. அதாவது வண்டி ஓட்டிட்டு இருக்கும் பொழுது லெஃப்ட் காலில் லெஃப்ட் தொடையில திடீர்னு தசை பிடிப்பு. ஸோ தசை பிடிச்சதுனால ஓவரா பெயின் இருந்தது. என்னால் கிளச்சை யூஸ் பண்ணவே முடியல. அதனால வண்டியை ஓரமாக நிப்பாட்டலாம், கொஞ்ச நேரம் கீழே இறங்கி நடக்கலாம் அப்படின்னு ஒரு சேஃபான இடத்துல வண்டியை பார்க் பண்ணேன், ஒயிட் லைனுக்கு வெளியே. ஸோ நல்லா பாருங்க, நான் ஆன் தி ரோட்ல வண்டியை பார்க் பண்ணல, ஆஃப் தி ரோட்ல அதாவது ஒயிட் லைனுக்கு வெளியே தான் நல்லா ஓரமாக ஒதுக்கி ஹஜார் லைட்ஸை போட்டு வண்டியை சேஃபாக பார்க் பண்ணி இப்போ நான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கேன். என்னால சுத்தமா தாங்க முடியல அந்த வலியை. அந்த அளவுக்கு பெயினா இருக்கு தசை பிடிப்பு லெஃப்ட் கால்ல லெஃப்ட் தொடையில. ஸோ நடந்து பார்த்தேன், தசை பிடிப்பு போற மாதிரி தெரியல. அதனால கொஞ்ச நேரம் ஓடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணேன். இனிதானே ஃபர்ஸ்ட் வர வாடா. நான் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டினதுனால ஆப்போசிட்டில் அப்பீலில் ஏறிட்டு வந்த இனோவா கிறிஸ்டா கார் ஓரமாக ஒதுக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த இடம் அவங்களுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க எங்கள் காருக்கு பின்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நார்மல் ரோடாக இருந்தாலும் சரி ஹில்ஸாக இருந்தாலும் சரி நம்ம பார்க் பண்ண இடம் ரொம்ப சேஃபானதா, ஒயிட் லைனுக்கு வெளியே அதாவது ஆன் ரோட்டில் பார்க் பண்ணாமல் ஒயிட் லைனுக்கு வெளியே பார்க் பண்ணியிருக்கிறோமா, ப்ராப்பராக ஹஜார் லைட்ஸை போட்டிருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்க் பண்ணாலும் சேஃப்டியாக பார்க் பண்ணணும். அது உங்களுக்கும் நல்லது, மற்ற வெஹிக்கல்ஸுக்கும் நல்லது. இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தசை பிடிப்பு போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு போகல, ஆனா கொஞ்சமா லைட்டா போயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டிரைவிங் பண்ணும் பொழுது தசை பிடிப்பு பிடிச்சிருக்கிறது லெஃப்ட் கால்ல, அதுவும் ஹில்ஸ்ல. ஸோ நாங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு ½ அன் அவர் வண்டியை பார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வண்டியை எடுத்துக்கிட்டு நாங்க கிளம்ப ஆரம்பிச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டவுன் ஹில்ல கீழே இறங்கி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மலையோடைய அடிவாரத்தில் நின்றுட்டு இருக்கோம். இப்போ இந்த டவுன் ஹில் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னாக்கா நம்ம கீழே இறங்கும் பொழுது முக்கியமா நம்ம வந்து 4th கியர் 5th கியர் யூஸ் பண்ணக்கூடாது, 3rd கியர் தான் யூஸ் பண்ணணும். 3rd கியர்ல நான் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். இது நீங்க பெடல் வியூல பார்த்திருப்பீங்க, கோப்ரோ வியூல. ஸோ ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே டிரைவ் பண்ண முடியும் டவுன் ஹில்ல. இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட நீங்க இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணாம நியூட்ரல் போட்டுட்டு கீழே இறங்கக்கூடாது. ஏன்னா வண்டி ரொம்ப ஸ்பீடு எடுத்துரும். வண்டி ஸ்பீடு எடுத்துருச்சுனாக்கா ஸ்டீரிங் கட்டுப்பாட்டை இழந்துரும். அப்போ கார் விபத்தாயிடும். சோ அதனால கியர் போட்டுக்கிட்டே டவுன்ல இறங்குங்க. 3rd கியர் தான் மெயின். இப்போ கொண்டை ஊசி வளைவுல திருப்பீங்க அப்படின்னாக்கா செகண்ட் கியரை போட்டுட்டு நீங்க திருப்பலாம். அதுவும் ரொம்ப பொறுமையா திருப்பணும். பிளஸ் லேண்ட் டிசிப்ளினை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுவும் இல்லாம லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஜட்மெண்ட் ஒரு கேப் இருக்கு, அந்த ஒரு கேப்புக்குள்ள நம்மளுடைய கார் நுழையுமா நுழையாதா, இல்ல நிப்பாட்டி போகணுமா அப்படின்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி டிரைவ் பண்ணணும். அப்போதான் எந்த ஒரு விபத்தும் இல்லாம நம்மளால டிரைவ் பண்ண முடியும். பிளஸ் பொறுமையா இருக்கணும் டிரைவிங் பண்ணும் பொழுது. அண்ட் அது போக
நம்ம கீழே இறங்கும் பொழுது ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் ரோட்ல தான் இருக்கணும். வியூ பாயிண்ட பாத்துக்கிட்டு மரம் செடி கொடிகளை பாத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு டிரைவ் பண்ணக்கூடாது. கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ரோட்ல தான் இருக்கணும். என்னதான் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரொம்ப அழகா இருந்தாலும் இயற்கை அழகா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கவனிக்க கூடாது. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆனாலும் என்ன ஆகும்னாக்கா விபத்தாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு டவுட்ஸ்க்கு நான் சீக்கிரம் கிளாரிபிகேஷன் பண்றேன். மீண்டும் மற்ற ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.